السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. هل أتاك حديث ضيف إبراهيم المكرمين إذ دخلوا عليه فقالوا سلاما قال سلام قوم منكرون. فراغ إلى أهله فجاء بعجل سمين فقربه إليه قال ألا تأكلون. صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إن المؤمن لا يدرك بحسن خلقه درجة الصائم القائم. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய உலமாய கிராமங்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பிற்குரிய இளைஞர்களே, பாசத்திற்குரிய மாணவ கண்மணிகளே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு பல நேமத்துகளை, அருட்கொடைகளை வழங்கியிருக்கின்றான். மாபெரும் அருட்கொடை, மாபெரும் நேமத் ஈமானது. ஈமானுடைய பாக்கியம் பெற்றவர்களாக நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். ஈமான் நம்மிடம் இருக்கிறது. அந்த ஈமான் எந்த அளவிற்கு இருக்கிறது? முறையாக இருக்கிறதா? சரியாக இருக்கிறதா? நிறைவாக இருக்கிறதா? அன்பானவர்களே, ஆனால் ஈமானுடைய பாக்கியத்தை பெற்ற நாம் ஈமானுடைய பாக்கியமாக தெரியாததன் காரணமாக அந்த ஈமானை பலப்படுத்துவதற்கு பெரும்பாலானவர்கள் முயற்சி செய்வதில்லை. ஏதோ முஸ்லிம்களாக பிறந்தோம், முஸ்லிம்களுடைய குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், முஸ்லிம்களுக்கு மத்தியில் வாழ்கிறோம், அல்லாஹ்வை தொழுகிறோம்,
முஹம்மது ரசூலுல்லாஹ்வை தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இவைகளெல்லாம் தானாக ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைத்திருப்பதன் காரணமாக இதனுடைய அருமை பெருமைகள் நமக்கு தெரியாமல் போய்விட்டன. அல்லாஹ்வின் அடியார்களே, சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்மலுல் முஃமினீன் ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகா. நிறைவான ஈமான் உடையவர்கள் அவர்களுடைய குணங்கள் நற்குணமாக இருக்கும் என்பார்கள். பண்புகள் சிறந்த பண்புகளாக இருக்கும் என்பார்கள். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு மறுஉலகத்தை ஏற்றுக்கொண்டு கொள்கை அளவில் அவைகளெல்லாம் உண்மை, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று பேச்சளவிலே கொள்கை அளவிலே நாம் மோமின், நாம் முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் மோமின்களாக ஆக முடியாது, பரிபூர்ணமான மோமின்களாக ஆக முடியாது. மோமினாக இருந்தால் போதாது, முழுமையான மோமினாக ஆக வேண்டும். அதற்கு பெருமானார் என்ன சொல்வார்கள்? அஹ்ஸனுஹும் குலுகா. உங்களுடைய பண்பு எப்படி இருக்கிறது, உங்களுடைய குணம் எப்படி இருக்கிறது? ஏனென்றால் அல்லாஹ்வை 5 நேரம் நான் தொழுகிறேன், நோன்பு காலங்கள் வந்தால் நோன்பு நோக்கிறேன், எனக்கு அல்லாஹ் பணத்தை கொடுத்திருக்கிறான், கணக்கை பார்த்து ஜக்காத்து கொடுக்கிறேன், ஹஜ்ஜும் செய்கிறேன், நான் நல்ல மோமின் தானே. இதைவிட எனக்கு என்ன வேண்டியிருக்கிறது? தொழுகையாளி நான், நோன்பாளி நான், ஜக்காத்தை கொடுப்பவன் நான், ஹாஜியாக இருக்கிறேன், நான் முழுமையான மூமின் அல்லவா, நான் நல்ல முஸ்லிம் அல்லவா? சொல்வார்கள், மன் சலிமல் முஸ்லிமூன் மின் லிசானிஹி வ யதிஹி. நல்ல முஸ்லிம்களுக்கு பெருமானார் இலக்கணம் சொல்லியிருக்கிறார்கள். யாருடைய நாவிலிருந்து, யாருடைய தரப்பிலிருந்து மற்ற முஸ்லிம்கள் சலாமத் பெறுகிறார்களோ அவர்கள் தான் நல்ல முஸ்லிம்கள் என்று. கொஞ்சம் கவனத்தை இங்கே செலுத்துங்கள். 5 நேரம் யார் தொழுதார்களோ அவர்கள் நல்ல முஸ்லிம்கள். யார் ரமலானில் நோன்பு நோற்றார்களோ அவர்கள் நல்ல முஸ்லிம்கள். ஆனால் தொழுகை முக்கியமான கடமை, தொழுகையை விடவே முடியாது. சுகமாக இருந்தாலும் தொழ வேண்டும், வியாதியில் இருந்தாலும் தொழ வேண்டும், மழை பெய்தாலும் தொழ வேண்டும், வெயில் அடித்தாலும் தொழ வேண்டும், ஊரில் இருந்தாலும் தொழ வேண்டும், பயணத்தில் இருந்தாலும் தொழ வேண்டும். அந்த தொழுகையை நபி அவர்கள் இலக்கணமாக கூறவில்லை. அல்லாஹ் நோன்பை பற்றி சொல்வான், நோன்பு எனக்கே சொந்தம், அதற்கு நானே நேரடியாக கூலி கொடுப்பேன், நானே கூலியாக ஆகிவிடுவேன் என்றெல்லாம் சிலாகித்து சொல்லியிருக்கிறான். அதை நபி அவர்கள் நல்ல மோமினுக்கு அடையாளமாக சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள்? உன்னை போன்ற மற்ற முஸ்லிம்கள் உன்னிடமிருந்து பாதுகாப்பு பெற்றிருக்கிறார்களா? உன்னுடைய சிட்டிலிருந்து அவர்கள் பாதுகாப்பு பெற்றிருக்கிறார்களா? நீ பேசுகின்ற புறத்திலிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைத்திருக்கிறதா? நீ மூட்டுகின்ற கோலிலிருந்து அவர்கள் பாதுகாப்பு பெற்றிருக்கிறார்களா? 5 நேரமும் தொழுகிறாய், தொழுது முடித்தவன் பள்ளிவாசலுக்கு வெளியே சென்ற பின் அவர் என்ன செய்கிறார், இவர் என்ன செய்கிறார், அவர் எங்கே போகிறார், இவர் எங்கே போகிறார், அவரிடம் என்ன குறை இருக்கிறது, இவரிடம் என்ன குறை இருக்கிறது, இதுதான் உன்னுடைய வேலையாக இருக்குமேயானால் அன்பானவர்களே, நிச்சயமாக வெற்றி பெறவே முடியாது. அல்லாஹ் நாளைக்கு
தொழவில்லை என்பதற்காக மன்னிக்கலாம், நோன்பு நோக்கவில்லை என்பதற்காக மன்னிக்கலாம், ஏன் ஹஜ்ஜி செய்யவில்லை என்பதற்காக கூட அர்ஹமுர் ராஹிமீன் தாராளமான மனப்பான்மை உடையவன் மன்னிக்கும் தயாளன் மன்னிக்கலாம். ஆனால் நம்மை போன்ற அடியார்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய அண்டை வீட்டார்கள், நம்முடைய உறவினர்கள் இவர்களை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் பேசிக்கொண்டு திரிந்து கொண்டிருந்தமையானால் யாரை பற்றி குறை கூறினோமோ, யாருக்கு நாம் அநியாயம் செய்தோமோ, யாரை நாம் ஏமாற்றினோமோ, யாரை கேவலப்படுத்தினோமோ அவர்கள் மன்னிக்காதவரை மன்னிப்பே கிடைக்காது. இது சாதாரணமான விஷயமா? அதுவும் அந்த மன்னிப்பு இந்த உலகத்திலேயே கேட்டு பெற்றால்தான் நாளைக்கு மறு உலகில் யாரும் யாருக்கும் உதவ மாட்டார்கள். அத்தா மகனுக்கு உதவ மாட்டான், மகன் அத்தாவுக்கு உதவ மாட்டான், கணவன் மனைவிக்கு உதவ மாட்டாள், மனைவி கணவனுக்கு உதவ மாட்டாள். இப்படி நெருங்கிய உறவினர்களே உதவவில்லை என்றால் வேறு யார் உதவ போகிறார்கள்? இதனால் தான் சொன்னார்கள், அக்மலுல் முஃமினீன் ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகா. மூமின்களில் நிறைவான ஈமான் உடையவர்கள், முழுமையான ஈமான் உடையவர்கள், நல்ல பண்பாளர்கள் என்றார்கள். இன்னொரு இடத்திலே சொல்லுவார்கள், இன்னல் முஃமின் லா யுத்ரிகு பி ஹுஸ்னி குலுகிஹி தரஜத ஸாயிமில் காயிம். அல்லாஹ்வின் அடியார்களே, நல்ல மனிதர்கள், சாலிஹானவர்கள், தக்வாவுடையவர்கள், அவுலியாக்கள் என்றெல்லாம் யாரை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால் இரவு நேரங்களில் நின்று வணங்கிக் கொண்டிருக்கின்றார்களே அவர்களை. பகல் காலங்களில் எப்போது கேட்டாலும் நோன்பு வைத்திருக்கிறேன் நோன்பு வைத்திருக்கிறேன் என்று நஃபிலான உபரியான முஸ்தஹப்பான நோன்பை வைத்துக் கொண்டிருக்கிறார்களே அவர்களை சிலாகித்து சொல்வோம், எப்போதும் அவர் நோன்போடு இருப்பார். இரவு நேரங்களில் ஒரு நாள் கூட அவருடைய தஹஜ்ஜுத் தொழுகை விட்டதே இல்லை. இரவு நேரங்களில் குர்ஆன் ஓதுபவர். இப்படியெல்லாம் உயர்த்தி சொல்லுவோம். அவர்கள் அதற்குரியவர்கள் தான், உன்னதமானவர்கள் தான். உலகமே தூங்கிக் கொண்டிருக்கும் போது 3 மணிக்கும் 2 மணிக்கும் எழுந்திருத்து தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழக்கூடிய அவர் சாதாரணமானவரா? கடமையான பரவு தொழுகைக்கு எழுந்திருக்க மறுக்கின்ற ஒரு கூட்டம், பெருங்கூட்டம் இருக்கும் போது தொழுதாலும் தொழாவிட்டாலும் கேள்வி இல்லையே, அந்த தஹஜ்ஜுடைய தொழுகைக்காக எழுந்திருத்து தொழுகின்றாரே சாதாரணமான மனிதரா? ரமலானுடைய பரலான நோன்பை நோற்பதற்கே பெருங்கூட்டம் தயங்கும் போது சுன்னத்தான முஸ்தஹப்பான உபரியா நோன்புகளை எல்லாம் நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கிறாரே அவர் சாதாரணமான மனிதரா? எல்லோரும் ஏற்றுக்கொள்வோம், உயர்ந்த மனிதர், உன்னதமான மனிதர், சிறந்த மனிதர் என்று சொன்னார்கள் பெருமானார். ஒரு மனிதனுடைய நற்பண்புகளின் காரணமாக இந்த ஆபீத் இரவு நேரத்தில் நின்று வணங்குகின்றாரே அந்த ஆபீத், பகல் காலங்களில் நோன்பு நோக்கின்றாரே அந்த ஆபீத், அவர் எந்த அந்தஸ்தை அடைவாரோ மறு உலகில் அல்லாஹ்வுடைய தர்பாரில்? இவர் இரவு நேரங்களில் நின்று வணங்காமல் வெறும் பரலை மட்டும் தொழுது, உபரியான நோன்புகள் நோக்காமல் வெறும் பரலை மட்டும் நோன்பு நோற்று நல்ல பண்பாளராக, நல்ல பண்பாளராக என்றால் பொறுமையாளராக, சகிப்பு தன்மை உடையவராக, மன்னிக்கும் தன்மை உடையவராக, பிறருடைய கஷ்டங்களை போக்குபவராக, பிறர் தொல்லை கொடுத்தாலும் அவரை மன்னிப்பவராக, இந்த உயர்ந்த பண்புகள் எல்லாம் யாரையும் ஏமாற்றாதவராக, ஏழைகளுக்கு உதவுவராக, கஷ்டப்படுகின்ற நேரத்தில் கடன் கொடுப்பவராக இருக்கின்ற இந்த உயர்ந்த பண்பாளர் இருக்கிறாரே அவர் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறார். இஸ்லாம் எப்படி இபாதத்திற்கு முழு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறதோ அதே அந்தஸ்தை நற்பண்புகளுக்கு கொடுத்திருக்கின்றன. எத்தனையோ நற்பண்புகள் இருக்கின்றன.
அந்த நற்பண்புகளில் பிரதானமான ஒரு நற்பண்பு விருந்தோம்பல், விருந்து உபசரிப்பு. நற்பண்புகள் என்றால் பட்டியல் போட்டுக் கொண்டே செல்லலாம். இந்த விருந்தோம்பல் இருக்கிறதே, அது இஸ்லாத்தினுடைய உயர்ந்த பண்புகளில் மிக உன்னதமான உயர்ந்த பண்பு. எந்த அளவிற்கு என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி ஃபல்யுக்ரிம் லைஃபஹு. யார் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, யார் யௌமுல் ஆகிரை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, நாமெல்லாம் அந்த பட்டியலில் இருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோமே. அல்லாஹ் என்னை படைத்தான், என்னை பாதுகாக்கிறான், என்னை வளர்க்கிறான், நான் வாழ்வதற்காக உலகத்தை படைத்தான். இந்த உலகத்துடைய ரப்பு அல்லாஹ். நாளைக்கு மறு உலகிலே அந்த அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் நிறுத்தாக்கப்படுவேன். யௌமுல் ஆகிர், நான் செத்து போய்விட்டால், மரணம் அடைந்து விட்டால் அத்துடன் வாழ்க்கை முடிந்து விடுவதில்லை, எழுப்பப்படுவேன், விசாரிக்கப்படுவேன். இந்த ஈமான் நம்மிடம் இருக்கிறதா இல்லையா? நிச்சயமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். சொல்கிறார்கள், நீங்கள் இந்த பட்டியலில் இருந்தால் விருந்தினர்களை உபசரியுங்கள் என்று சொன்னார்கள். விருந்தினர்களை கண்ணியப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். உங்களுடைய இல்லம் தேடி வருகின்ற விருந்தினர்கள், அவர்களுக்கு நல்ல உணவுகளை தருவது, அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்வது, விருந்தினர்களுக்கு பிரியாணிகளும் புலவு சாப்பாடுகளும் கறிகளும் மீன்களும் வாங்கி போடுவது மட்டுமல்ல உபசரிப்பு. வந்த நபர்களை நல்ல முறையில் பேசுவது, அவர்களை விசாரிப்பது, அவர்களுடைய குடும்ப நலன்களை கேட்பது, திருத்த முகத்துடன் உபசரிப்பது, இதுவும் பெரிய இக்ராம். இந்த விருந்து உபசரிப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுடன் இணைத்திருக்கிறார்கள். ஈமானுடன் இணைத்திருக்கிறார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என்னுடைய கூட்டாளிகள் உண்டு, எனக்கு தெரிந்தவர்கள் உண்டு, நாங்கள் சாப்பிட்டால் போதும், ஆனால் நான் யாருக்கும் விருந்து கொடுக்க மாட்டேன், யார் வந்தாலும் கவனிக்க மாட்டேன் என்ற அந்த நிலை நம்மிடம் இருக்குமேயானால் நம்முடைய ஈமானிலே பழுது இருக்கிறது. சந்தேகம் இருக்கிறதா? அன்பானவர்களே, இஸ்லாத்தினுடைய உயர்ந்த கலாச்சாரம் இந்த விருந்தோம்பல் இருக்கிறதே. இஸ்லாத்திற்கு முன்னால் ஐயாமுல் ஜாஹிலியத், அந்த காஃபிர்களிடம் கூட அந்த பண்பு இருந்தது. அல்லாஹ் குர்ஆனிலே இந்த விருந்து உபசரிப்பை பற்றி சிலாகித்து கூறுகின்றான். உங்களிடத்திலே நான் வாசித்தேனே அந்த ஆயத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விருந்தோம்பலை பற்றி எடுத்து கூறுகிறது. அவர்கள் தான் விருந்தோம்பலை முதலிலே உலகத்தில் ஆரம்பம் செய்தார்கள் என்றெல்லாம் வரலாறுகள் கூறுகின்றன. அதே குர்ஆனில் விருந்து கொடுக்காத ஊர் மக்களே, அன்றிலிருந்து கியாமத் நாள் வரை மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுக்கும் அந்த ஊர் மக்கள் விருந்து கொடுக்க மறுத்து விட்டார்கள் என்று ஒரு பதிவை செய்து அந்த ஊர் மக்களை இன்று வரை கேவலப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது குர்ஆனில். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சங்கை மிக்க விருந்தினர்களுடைய செய்தி நபியே உங்களிடம் வந்திருக்கிறது. நபியே, அல்லாஹ் விருந்தினர்களை பற்றி சொல்லும் போது முக்கரமீன், சங்கைப்படுத்தப்பட்ட விருந்தினர்கள் என்று சொல்கிறான். அந்த விருந்தினர்கள் சங்கைப்படுத்தப்பட்டவர்கள் என்றால் அந்த சங்கையை செய்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லவா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விருந்தினரை சங்கை செய்தார்கள், சிறப்புப்படுத்தினார்கள், நன்றாக கவனித்தார்கள். அந்த சங்கைக்கு உண்டான தகுதியை பெற்றவர்கள் அந்த விருந்தினர்கள். வரலாறுகள் நீங்கள் அறிந்திருக்கலாம். வானவர்களை அல்லாஹ் மனித உருவிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் அனுப்பி வைக்கின்றான் சில செய்திகளை கொடுத்து. அந்த நேரத்தில் அவர்கள் வானவர்கள் ஜிப்ரீல் வந்திருக்கிறார்கள், மீகாயில் வந்திருக்கிறார்கள், இஸ்ராஃபீல் வந்திருக்கிறார்கள், சில ரிவாயத்துகளில் இன்னும் 9 பேர் சேர்ந்து வந்திருக்கிறார்கள்.
11 பேர் கொண்ட ஒரு ஜமாத் வந்திருக்கிறது என்றெல்லாம் இருக்கிறது. ஆனால் மனிதர்களாக வந்திருக்கிறார்கள். அந்த வந்திருக்கின்ற அந்த மனிதர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சங்கைப்படுத்தினார்கள். இப்ராஹிம் முக்ரமி இது தகலு அலைஹி ஃபகாலு சலாமா. உள்ளே வந்து அந்த விருந்தினர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கால சலாமு வலைக்கும் அஸ்ஸலாம் என்றார்கள். வலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொல்லிவிட்டு கௌமுன் முன்கரும், இந்த ஊருடைய மக்களை போன்று தெரியவில்லையே, வெளியூர்காரர்களாக இருக்கின்றார்கள், யார் என்று தெரியவில்லை, அறிமுகம் இல்லாதவர்களாக தெரிகின்றார்கள். கௌமுன் முன்கரும், நாமெல்லாம் நம்முடைய இல்லத்திற்கு நம்முடைய உறவினர்கள் வந்தால் உபசரிப்போம், தெரிந்தவர்கள் வந்தால் உபசரிப்போம், தெரியாதவர்கள் வந்தால் கண்டுகொள்ளவே மாட்டோம். ஆனால் இங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிற்கு வந்திருக்கின்றார்கள் விருந்தினர்கள், யார் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியவே இல்லை. கௌமுன் முன்கரும், தெரியவில்லை. இருந்தாலும் என்ன சொன்னார்கள், என்ன செய்தார்கள், அவர்களை உட்கார வைத்துவிட்டு ஃபராக இலா அஹ்லிஹி விரைவாக தன்னுடைய குடும்பத்தாரிடத்தில் சென்று உணவுகளை தயார் செய்து சமீன் பொரித்த நல்ல கொழுப்பான நல்ல பெருத்த மாட்டு இறைச்சிகளை விருந்தாக கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். சமீன் உயர்ந்த உணவு, உன்னதமான உணவு. எங்கிருந்து வந்தீர்கள் கேட்கவில்லை, நீங்கள் யார் என்று கேட்கவில்லை, என்ன விஷயம் என்று கேட்கவில்லை, எதற்காக வந்திருக்கின்றீர்கள் என்று கேட்கவில்லை. உடனே வந்தவர்களை உபசரிப்பதற்காக சமீன். இங்கே முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், நாம் நம்முடைய வீடுகளிலே வந்தவரை ஒரு அறையில் வைத்துவிட்டு உணவுகளை தயார் செய்து ஒரு ஹாலில் வைத்துவிட்டு அங்கே உணவு இருக்கிறது, வாருங்கள் அங்கே சென்று சாப்பிடுவோம் என்று அழைப்போம். இதுவும் ஒரு முறையானது தான். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த இடத்தில் அமர வைத்தார்களோ அதே ரூமிலே அதே அறையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே தாங்களே தூக்கி கொண்டு வந்து அந்த விருந்தினர்களுக்கு உணவு தருகின்றார்கள். அந்த அளவுக்கு இக்ராம் செய்கின்றார்கள் விருந்தினர்களை எப்படி உபசரிப்பது என்பதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை பின்பெயருங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அல்லவா. நாம் விருந்தினர்களை உபசரிப்பது, அவர்களை கண்ணியப்படுத்துவது நம்முடைய கடமையாக இருக்கு. ஆனால் இதே குர்ஆனிலே மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமும் ஒரு ஊருக்கு செல்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாத சில விஷயங்களை ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமிடம் கற்றுக்கொள்வதற்காக, மூசா அலைஹிஸ்ஸலாம் உயர்ந்த நபி, உன்னதமான நபி, முர்சலான நபி, ஆனாலும் கூட நபியாக இருந்தாலும் எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்து விடுவதில்லை. சிலருக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறான், வேறு சிலருக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறான். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு விதமான இல்மை கொடுத்திருந்தால் அது மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆகவே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரிடம் சென்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் போது பயணம் செய்து கொண்டே சில விஷயங்களை கற்றுத் தருகிறார்கள், கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்படி ஒரு ஊருக்கு செல்லும் போது அந்த ஊரிடத்திலே, அந்த ஊர் மக்களிடத்திலே நல்ல பசியான நேரம், பகல் நேரம், முசாஃபிர் விருந்து கேட்டார்கள். அல்லாஹ் பதிவு செய்து விட்டான், விருந்து கொடுக்க மறுத்து விட்டார்கள். அன்பானவர்களே, அந்த விருந்தோம்பல் நம்முடைய ஊருடைய பாரம்பரியமாக அன்று காலத்திலிருந்து இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மதரசா ஒரு பெரிய ஆதாரமாக இருக்கிறது. நம்முடைய ஊரிலே கல்வி பயிலுகின்ற மாணவர்களுக்கு நம்முடைய இல்லங்களில் இருந்து சாப்பாடுகளை, உணவுகளை, உயர்ந்த உணவுகளை அனுப்பி கொண்டிருக்கிறோமே, அதுதான் விருந்து, இந்த விருந்தோம்பல். ஆனால் சந்தோஷமான ஒரு விஷயம்தான், நம்முடைய தந்தைகளும் பெற்றோர்களும் பாட்டங்களும் அந்த மாணவர்களுக்கு எந்த அளவிற்கு பிரியமாக கொடுத்தார்களோ அந்த பிரியம் இப்போது இருக்கிறதா?
இங்கே குழுமி இருக்கின்ற உங்களுடைய உள்ளத்திலே கை வைத்து பாருங்கள். உங்களுடைய தகப்பனாருடைய காலத்திலே அல்லது பாட்டனாருடைய காலத்திலே உங்கள் வீட்டிலிருந்து மதரசாவிற்கு சாப்பாடு வந்ததா, வரவில்லையா? ஆனால் பேர பிள்ளைகளாகிய நீங்கள் அல்லது மகன்களாகிய நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து இப்போது மாணவர்களுக்கு உணவு வருகிறதா? ஏன் அந்த விருந்தோம்பல் எங்கே போனது? பகல் காலங்களில் விருந்து நான் தருகிறேன் நான் தருகிறேன் என்று எக்கச்சக்கமாக வரும். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக உண்டான இல்லங்களும் இருக்கின்றன, அத்துடன் விசேஷ விருந்தும் கொடுப்பார்கள். ஆனால் இரவு நேரத்துடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால், யாரும் இரவு நேரத்தில் மாணவர்களுக்கு உணவை தயார் செய்து கொடுக்க தயாராக இல்லை. நாங்கள் தனியாக இருக்கிறோம், பெண்களாக இருக்கிறோம், எங்கள் வீட்டில் ஆண்கள் இல்லை, எனவே நாங்கள் சாப்பாடு தயார் செய்வதில்லை. ஏன் ஒரு கால் படியை புதிதாக ஆக்கி சாப்பாடு கொடுத்து விட்டால் என்ன ஆக போகிறது? அந்த சாக்கிலே மாணவர்களுக்கு ஓடுற பிள்ளைகளுக்கு சாப்பாடு தர வேண்டும் என்று சிறப்பாக நாம் சாப்பிட மாட்டோமா? மீறி சென்றால் அவர்கள் ஒரு 15 ரூபாயை 20 ரூபாயை கடைக்கு கொடுத்து விட்டு அந்த கடையிலிருந்து ரொட்டி மதரசாவிற்கு வருகிறது. நம்முடைய ஊருடைய ரொட்டி அதனுடைய விசேஷ தன்மை. ஒரு காலத்திலே லால்பேட்டை ரொட்டி என்றால் தமிழகம் பூராவும் பிரபல்யம். ஆனால் இன்று எங்கு பார்த்தாலும் ரொட்டி நன்றாக இருக்கிறது போட்டா நம்முடைய ஊரிலே அது காய்ந்து போய்விட்டது, வத்தி போய்விட்டது. அன்பானவர்களே, அந்த டிபனிலே 7 மணிக்கு ரொட்டி வைக்கப்படுகிறது. இங்கே மாணவர்கள் 9 மணிக்கு சாப்பிடுகிறார்கள். நம்முடைய ஊருடைய ரொட்டியின் விசேஷ தன்மை என்ன? கடையிலிருந்து சூடாக வாங்கி சூடாக அதே இடத்தில் சாப்பிட்டால் அதற்கு உண்டான ருசியே தனி. அதில் 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் கழிந்து விட்டால் அந்த ரொட்டியை பிரிப்பதற்கு தனி ஒரு ஆலை தேவை, காய்ந்து போய்விடும். ஆகவே இந்த விருந்தோம்பல் குறைந்து கொண்டிருக்கிறது. கல்வி காலம், கல்வி ஆண்டு முடிய போகிறது. கடைசி கட்டத்தில் நான் ஏன் இங்கே பேசுகிறேன் என்றால், இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஆண்டுகளில் இரவு சாப்பாடு தட்டுப்பாடு என்ற நிலை இருக்கக்கூடாது. ஏனென்றால் விருந்தோம்பலின் காரணமாக நீங்கள் காய்ந்து போய்விட மாட்டீர்கள், குறைந்து போய்விட மாட்டீர்கள். உங்களுடைய குடும்பத்திலே பரக்கத் ஏற்படும். சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்-லைஃபு யாதி பிரிஸ்கிஹி வ யர்தஹிலு பிதுனூபில் கௌம். விருந்தாளிகள் வெறுமனே வரவில்லை, அவர்களுடைய ரிஸ்கை நம்முடைய வீட்டிற்கு கொண்டு வருகிறார்களாம். 5 விருந்தாளிகள் நம்முடைய வீட்டிற்கு வந்தால் அவர்கள் வருவதற்கு முன்பு அவர்களுடைய ரிஸ்க் நம்முடைய வீட்டில் வந்து விடுகிறது. அதன் காரணமாகத்தான் நாம் கொடுக்கிறோம். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய சாப்பாட்டில் இருந்து அவருக்கு கொடுத்து விட்டோம், நம்முடைய உணவிலிருந்து அவருக்கு கொடுத்து விட்டோம். நபி சொல்கிறார்கள், விருந்தாளிகள் வருகிறார்கள் என்றால் அவர்கள் வருவதற்கு முன்பே அவர்கள் ரிஸ்க் உங்களுக்கு அனுப்பப்படுகிறது. எவ்வளவு பெரிய விசேஷம்! விருந்தாளி விருந்துகள் உண்டு. அவர் வீட்டிலிருந்து புறப்படும் போது எப்படி போகிறார் என்றால், அந்த வீட்டில் உண்டான மக்கள் செய்த பாவங்கள் இருக்கின்றன, அந்த பாவங்களை எல்லாம் அழித்து விட்டு செல்கின்றார். சாதாரணமான பாக்கியமா? இதா அராதல்லாஹு பிகௌமின் கைரன் அஹதா இலைஹிம் ஹதியத்தல் லைஃப் சொல்கின்றார்கள் பெருமானார். அல்லாஹ் தஆலா ஒரு மக்களுக்கு, ஒரு கூட்டத்தினருக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று நாடினால் அந்த ஊர் மக்களிடத்தில் விருந்தினர்களை அனுப்புகின்றான், அந்த குடும்பத்தாரிடத்தில் விருந்தினர்களை அனுப்புகின்றான். அந்த விருந்தினர்களின் மூலம் அல்லாஹ் அந்த குடும்பத்திற்கு செழிப்பை தர விரும்புகின்றான். விருந்தை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கின்றன, சொல்லிக்கொண்டே போகலாம். அன்பானவர்களே, அந்த நம்முடைய ஊருடைய அந்த பாரம்பரிய அந்த பெருமை இருக்கிறதே, விருந்தோம்பல் அது நிலைத்திருக்க வேண்டும், குறையக்கூடாது. நம்முடைய மதரசாவுடைய இன்னொரு விசேஷமான தன்மை என்றால், நம்முடைய மதரசாவில் பட்டம் பெறுகின்ற அந்த மாணவர்கள், அவர்கள் பட்டம் பெறுகின்ற அந்த நேரத்திலே எப்படி நாம் 3 வேளை உணவும் தந்து நம்முடைய பிள்ளைகளாக அவர்களை பாவித்தோமோ, அந்த பட்டம் பெறுகின்ற நேரத்திலும் அவர்களுடைய வீடுகளில் இருந்து 20 பேர் வருவார்கள், 15 பேர் வருவார்கள். அதற்கும் கூட ஒவ்வொரு வீடும் நான் தயார் என்று போட்டி போட்டுக் கொண்டு எங்களுக்கு பட்டம் பெறுகின்ற மாணவர்கள் வேண்டும் என்று சொல்லும் போது கொடுக்க முடியாத ஒரு காலம் இருந்து, இப்போது நிலை என்னவென்றால், அந்த மாணவர்கள் தங்களுடைய அந்த பட்டமளிப்பு விழாவை பெற்றோர்கள் பார்க்க வேண்டும், உறவினர்கள் பார்க்க வேண்டும், எங்களுக்கு விருந்துக்கு வீடு வேண்டும் என்றால் பஞ்சம் ஏற்பட்டுவிட்டது.
2 வீட்டில் கேட்டால் இல்லை என்கிறார்கள், 4வது வீட்டில் கேட்டால் இல்லை என்கிறார்கள், 5வது வீட்டில் மட்டும் நான் தயார் என்று சொல்கின்றார்கள். எந்த வீடும் கேட்கப்பட்டால் எங்களுக்கு சிரமமாக இருக்கிறது, நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்ற நிலை மாற வேண்டும் அன்பானவர்களே. இந்த ஆண்டு கூட நிறைய மாணவர்கள் பட்டம் பெறுகின்றார்கள். 3/4 வாசி மாணவர்களுக்கு அல்லாஹ்வின் உதவியினால் அந்த பாரம்பரியத்தின் அடிப்படையில் வீடுகள் அமைந்துவிட்டன. ஒரு மாணவர் அல்லது 2 மாணவர்களுக்கு வீடுகள் அமையாமல் இருக்கிறது. இப்போது நான் உங்களிடத்தில் பேசியிருக்கின்றேன். உங்களுடைய கல்வியிலே வறுமையானால் அந்த மாணவர் தனக்கு இன்னும் வீடு கிடைக்கவில்லை என்று தவித்துக் கொண்டிருக்கிறாரே, அவர்களுக்கு நீங்கள் விருந்து கொடுத்து, அது சாதாரணமான அவருக்கு செய்கின்ற உதவி அல்ல, நீங்கள் பெறுகின்ற பெரும் உதவி. இது இந்த ஆண்டுக்கு மட்டும் சொல்லப்படுகின்ற பயான் அல்ல. எந்த ஆண்டாக இருந்தாலும் சரி, பட்டம் பெறுகின்ற மாணவர்கள் எத்தனை பேராக இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களுடைய இல்லங்களில் இருந்து 20 பேரை 25 பேரை கொண்டு வருகிறார்கள் என்றால் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் இந்த நேரத்திலே எத்தனையோ நம்முடைய சகோதரர்களை அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் பெயர்களை எல்லாம் சொன்னால் அவர்கள் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா என்று நீங்கள் சொல்லிவிடுவீர்கள் என்பதற்காக சொல்லாமல் இருக்கிறேன். ஆனால் இதே நம்முடைய ஊரிலே ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்து கொண்டிருக்கின்ற, அப்படி கடைசி கட்டம் வந்து மாணவர்களுக்கு கேட்கவில்லை என்றால் எப்போதும் நாங்கள் விருந்து கொடுப்போமே பட்டமளிப்பு விழாவுக்கு பட்டம் பெறுகின்ற மாணவர்களுக்கு, எங்களுடைய வீட்டிலே இன்னும் யாரும் கேட்கவில்லையே என்று கேட்கக்கூடிய நிரந்தரமான சகோதரர்கள் இருக்கிறார்கள் அன்பானவர்களே. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த விருந்தோம்பலை, அந்த உயர்ந்த பண்பை நம்முடைய பெற்றோர்கள் மூதாதையர்கள் எப்படி கடைபிடித்தார்களோ அதே முறையில் கடைபிடித்து அல்லாஹுடைய பரக்கத்தை நாம் பெற அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.